சரி, யார் இந்த ஹிட்லர்? அவர் ஏன் யூதர்கள் மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரம்? ஏன் யூதர்களை கொன்றொழிச்சாரு? ஏன் யூதர்களை இன அழிப்பு செஞ்சாரு? அப்படின்ற பல முக்கியமான தகவல் இதுதான். முதலாம் உலகப் போர் முடியுது. முதலாம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல சிக்குது ஜெர்மனி. ஏற்கனவே ஜெயிச்ச நாடுகள்கிட்ட வரி கொடுக்கிற மாதிரி நிறைய பணத்தை இழக்கிற மாதிரி ஆகுது. இதை பயன்படுத்தி நாஜி கட்சி 1919 ஒரு கட்சி உருவாகுது. அந்த கட்சி தான் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, முதலாம் உலகப் போர் தோல்விக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரச்சாரம் பண்ணுது. அதுலேருந்து தான் விஸ்வரூபம் எடுக்குது இந்த கட்சி. இதுல முக்கியமான ஒரு பொறுப்பாளர் யாருன்னா அதுதான் ஹிட்லர். அந்த ஹிட்லர் 1920 காலகட்டங்களில் இந்த கட்சியில சேர்றாரு, தலைமை வைக்கிறாரு. சின்ன வயசுலயே ஆன்டிசெமிட்டிக் கருத்துக்கள் தொடர்பு வச்சிருந்தாரு. அது என்ன காரணம்னா, நாஜி எல்லாமே மற்ற இனங்கள் எல்லாமே அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற ஒரு கருத்து தான் அவர்கிட்ட இருந்தது. இதுதான் அங்க முன்மொழிஞ்சாரு. அதாவது வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. ஃபர்ஸ்ட்ல யூதர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை, யூதர்களால் தான் முதலாம் உலக போர்ல நம்ம தோல்வியுற்றன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது பிரபலமா பேசப்படுது அந்த ஜெர்மனி முழுவதும். உடனே அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சோம்னா கண்டிப்பா இந்த நாட்டை நம்ம ஆண்டலாம், நம்ம நாட்டை கட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் அவருக்கு திரும்ப திரும்ப யூதர்களை பத்தி வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு. யூதர்கள் தான் நம்ம நாடு தோல்வி வர்றதுக்கு ஒரு காரணம், யூதர்கள் தான் எதிர்கட்சியை அவங்க உருவாக்கி இருக்காங்க, அவங்க தான் இந்த நாட்டை ஆண்டு குட்டிச்சோராக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பலவிதமான வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. என்னன்னா, பொருளாதாரத்தில் நம்ம பல மடங்கு கீழே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. இது மக்களிடையே வேகமா பரவுது. அதாவது ஆல்ரெடி அந்த நாஜிக்கள் எல்லாமே யூதர்களை ரொம்ப வெறுத்து போயிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறதால தான் நமக்கு பலவிதமான வேலைகள் பறிக்கப்படுது, நமக்கு பலவிதமான இன்னல்கள் இருக்குது அப்படின்றத ஏற்கனவே நாஜி மக்கள் வெறுப்புல இருக்காங்க. சரீரத்துல எண்ணெய் ஊத்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் ஏற்கனவே வெறுப்புல இருக்கிற மக்கள்கிட்ட மேலும் மேலும் தூண்டிட்டு இதனால பிரபலமா அவரை உடனடியா பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாடு முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. இப்பதான் யூதர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள். யூதர்களை எல்லா விதத்திலையும் ஒதுக்குறாங்க. அதாவது எல்லா வேலைகளிலும் தூக்கப்படுறாங்க. யூதர்கள் தனியா ஒதுக்கப்படுறாங்க. அந்த நாட்டில இருந்து யூதர்களை தனியா பிரிக்கிறாங்க. இது பெரிய ஒரு விவாதமாவது 1930 ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. அதாவது அவருடைய விஸ்வரூபமான இந்த பேச்சு இது மக்கள்கிட்ட கவனம் பெறதை அவர் நல்லா கவனிக்கிறாரு. இப்பதான் விஸ்வரூபமா எடுக்கிறாரு அவருடைய பேச்சில. ஜெர்மனி மக்களோட பெரும்பான்மையான வாக்கு, பெரும்பான்மையான ஆதரவு நமக்கு வேணும் அப்படின்னா யூத பிரச்சாரம் செஞ்சாதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. யூத வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாரு. யூதர்கள் மட்டும் கிடையாது, யூதர்கள் அல்லாத பிற இனம் எல்லாமே அழிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் எல்லாமே நம்மளை விட கீழ் தான், கீழ் ஜாதி தான் அப்படின்ற பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கடுத்து கருப்பினத்தவர்கள், ஊனமுற்றவர்கள் இவங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள், தேவையில்லைன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இதனால பெரிய ஒரு பாதிப்பை ஜெர்மனிக்கு வருது. இவர் சொல்றத அப்படியே கேட்கிறாங்க. என்ன காரணம்னா பயம்தான். அதாவது வேற நாட்டுக்காரங்க நம்ம நாட்டை பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை அடிமைப்படுத்திடுவாங்க, நம்ம எல்லாமே கொடுமைப்பட்டு நம்ம எல்லாம் செத்துருவோம், இறந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க நினைச்சு அந்த பயத்திலேயே ஹிட்லர் சொல்றதை எல்லாமே கேட்கறாங்க. 1933 இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுக்குது. 1933 அதிகாரப்பூர்வமா இந்த நாஜி கட்சி ஆட்சி அமைக்குது. அதுல ஹிட்லர் தான் தலைமை தாங்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்ததால அந்த தலைவர் சொல்றதான் கேட்டிருந்தாங்க. ஆனா 1934 ஜெர்மனி அதிபர் ஹிண்டன்பர்க் இறந்த உடனே எல்லா தலைமையும் எல்லா அதிகாரமும் ஹிட்லர் கையில இருக்குது. 1933 இருந்து 1945 வரலையும் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை தூண்டி இன அழிப்பு செய்யறாரு. இதுக்கு இடையில தான் 40,000 வதை முகாம் ஏற்படுத்துறாரு. அங்க ஏற்படுத்தி யூத மக்களை எல்லாமே வதை முகாம் அடைக்கிறாரு. ஊர்ல உள்ள அனைத்து மக்களையும், அதாவது அந்த நாட்டில் உள்ள யூத மக்களை அனைத்தையும் பிரிக்கிறாரு. பிரிச்சு அவங்கள வேகமா இன அழிப்பு செய்ய வைக்கிறாரு. நாஜி மக்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு பாக்குற இடத்துல கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது பாதி வதை முகாம்ல தேவையில்லாத வேலைகளை விட்டு கொடுமை பண்ணி காரணமே இல்லாம கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இந்த வதை முகாம்ன்றது அளவுக்கு மீறி, அதாவது ஒரு 10 பேர் இருக்கிற இடத்த 5,000 பேர் அடைச்சி அங்க பயங்கரமா கொடுமைப்படுத்தி சாவ வைக்கிறது. இப்படி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இது 1941 தான் இந்த வதை முகாம் ஆரம்பிக்கப்படுது. ஆனா ஆரம்பிச்ச பிறகு 6 மில்லியன் யூத மக்களை அழிக்கிறாரு. 10 பேர்ல 7 பேர் சாவடிக்கிறாரு. அவ்வளவு கொடூரமா அங்க உள்ள மக்களை எல்லாமே யூத மக்கள் எல்லாமே வதை முகாம் போட்டு சாவடிக்கிறாங்க. 1934 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, தீங்கிழைக்கும் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம். இந்த சட்டத்துல ஹிட்லருக்கு எதிரான எந்த ஒரு நபரோ எந்த ஒரு கட்சியோ எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே எதிர்கட்சிக்கு எல்லாமே அழிக்கப்படுது. ஹிட்லருக்கு எதிராக பேசப்படுறாங்க எல்லாமே கொல்லப்படுறாங்க. ஹிட்லர் போஸ்ட் உலகம் ஃபுல்லா, அந்த ஜெர்மனி ஃபுல்லா ஒட்டப்படுது. ஹிட்லரோட போட்டோ ஒட்டப்படுது. நகைச்சுவை சொல்றது கூட குற்றமாக கருதப்படுது. அது கூட மரண தண்டனை கொடுத்தாங்க. முக்கியமா 1935 ஊடகங்கள் முற்றிலும் அழிக்கப்படுது. அதாவது 1600 செய்தித்தாள்களை சுத்தமா இழுத்து மூடுறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த செய்தித்தாள்
அதாவது அரசாங்க செய்தித்தாள் மட்டும்தான் வந்து இருந்தது. அதுவும் ஹிட்லர் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் வந்து எழுதப்படும் அதுல. அதனால ஃபுல்லாவே வந்து ஹிட்லருக்கு ஆதரவாகவே எல்லா நியூஸ் வந்து செய்தியும் வந்து வெளியிடப்படுது. அதனால தான் வந்து டோட்டலாவே அந்த ஜெர்மனியில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து அந்த நாட்டை விட்டு வெளில போகாமே இருந்தது. இவ்வளவு பெரிய பிரச்சனை இன அழிப்பு நடக்கிறது வந்து வெளியில, அதாவது எதிரி நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட இந்த நாடுகளுக்கு எதுவுமே தெரியாம வந்து இருந்தது. நாஜிக்கள் தான் உலகத்திலே வந்து வாழக்கூட தகுதியான மனிதன். இந்த ஆரிய இனத்தை தவிர மற்ற இன மக்கள் எதுவுமே வந்து வாழ தகுதி இல்லாத மக்கள். அதனால உலகம் முழுவதும் நம்ம தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கணும்ன்ற ஒரு வெறி பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாரு. இதனால வந்து ஜெர்மனியில் உள்ள அனைத்து சிறுவர்களையுமே, அதாவது 10 வயசுக்கு மேல உள்ள எல்லா சிறுவர்களையுமே வந்து ராணுவத்தில் வந்து சேர்க்கிறாரு. ராணுவத்தில் சேர்த்து வந்து எதிரி படைகளுக்கு எதிராக வந்து போரணுன்றத வெறித்தனமா வந்து அவர் பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. 1931 உடைந்த கண்ணாடி இரவு ஒரு விஷயம் தான் வந்து யூதர்களுடைய முதல் நாளா பார்க்கப்படுது. இது எல்லாமே வந்து வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொண்டே இருந்திருக்காங்க. மக்கள் மேல வெறி கொண்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு யூதர் கடையில வந்து பூந்து அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் தூக்கி போடுறாங்க. யூத மக்கள் எல்லாம் வெளியேற்றுறாங்க. அப்போ வந்து ஒரு கண்ணாடி வந்து உடையுது. அங்க வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது. இந்த நேரத்தில் தான் 90 மக்கள் வந்து அங்கேயே வந்து கொல்றாங்க. அன்னைக்கு வெடிச்ச மிகப்பெரிய ஒரு கலவரத்தால 20,000 மக்கள் கைது செய்யப்படுறாங்க. அதுதான் முதல் செய்யப்படுது. அந்த மக்கள் யாரையுமே வந்து விடுதலை செய்யவே இல்லை. அதுக்கு பிறகு கைது செய்யப்படுற எல்லா யூத மக்களும் வந்து அடைக்கப்படுறாங்க. அவங்க வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அவங்க வந்து கொல்லப்படுறாங்க. இவ்வளவு கொடூரமான விஷயம் வந்து செய்யப்படுது. 40,000 வதை முகாமில் வந்து அடைக்கப்படுறாங்க. அதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கோயில்கள், அதாவது யூத மக்கள் வழிபடக்கூடிய கோயில்கள் எல்லாமே அழிக்கப்படுது. 260 ஜப ஆலயங்கள் எல்லாமே அழிக்கப்படுது. இது எல்லாமே ஹிட்லரோட தலைமையில நடக்குது. இப்பதான் வந்து இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்குது. 1939 ஜெர்மனி போலந்துல வந்து படையெடுக்குது. இதுதான் முதலா இரண்டாம் உலகப் போர் உருவாகிறதுக்கு காரணம். போலந்து நாட்டை பிடிச்ச பிறகு போலந்து மக்கள் அங்குள்ள யூதர்கள் வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்குள்ள யூதர்கள் மோசமான வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. அவங்களுக்குள்ள உரிமைகள் எல்லாமே புடுங்கப்படுது. வதை முகாம்களுக்கு எல்லா மக்களையும் தள்ளுறாங்க. பல மில்லியன் கணக்கான மக்கள் வந்து பட்டினியால வந்து இருக்கிறாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இவங்களோட கொடுமை இருந்தாலும் பாதி பேர் வந்து பட்டினி, அதாவது உணவே இல்லாம வந்து சாகுறாங்க. 1940 காலகட்டங்களில் பெரும்பாலான நோக்கம் ஃபுல்லாவே யூத இனத்தை அழிக்கிறது தான் இவருடைய நோக்கமா வந்து இருந்திருக்கு. முக்கியமா 1941 இருந்து 45க்குள்ள இந்த 4 வருடங்கள்ல தான் மிகப்பெரிய அளவில் இன அழிப்பு செய்யப்படுது. கோடிக்கணக்கான மக்கள் வந்து முகாம்களுக்கு வந்து அனுப்பப்படுது. எல்லாமே ரயில் மூலமாவே கொண்டு போறாங்க. அந்த நாட்டு நகரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு முகாம்களுக்குன்னு தனியா வந்து அடைக்கப்பட்டு அவங்க எல்லாமே வந்து கொண்டு வந்து அழிக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி வெளில தெரிஞ்சது, உலக நாடுகள் எப்படி தெரிஞ்சிச்சு, ஹிட்லரை எப்படி வந்து குறிவிச்சாங்க அப்படின்ற விஷயம் தான் பயங்கரமான விஷயம். தானாவும் தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஜெர்மனியை கட்டுக்குள்ள வந்து வச்சிருந்தாரு ஹிட்லர். இப்பதான் ஜெர்மனியோட எதிரி நாடுகள் வந்து அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, சீனா உட்பட இந்த நாடுகள் எல்லாமே ஐரோப்பாவில் ஜெர்மனி எல்லையோரமா வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவங்க பல வதை முகாம்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை உடனடியாக அந்த தகவல் வந்து நாடு முழுவதும் பரவுது. இந்த நேரத்தில் தான் வந்து ஜெர்மனி உடனே சுதாரிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா, போலந்து போன்ற நாடுகளில் இந்த எல்லையோரத்தில் வந்து இருக்கிற வதை முகாமில் இருக்கிற மக்கள் எல்லாமே உடனடியாக வந்து இடமாற்றப்படுறாங்க. அங்கிருந்து வந்து ஜெர்மனி சென்டருக்கு வந்து கொண்டு வராங்க. அதாவது எல்லையோரமாக இருந்தால் தான் வெளில தெரியும் அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க. நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கொண்டு வராங்க. அப்ப ஜெர்மனிலேருந்து தொலைதூரத்துக்கு வந்து கொண்டு போறாங்க. இதுல போகும்போது பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து இறக்குறாங்க. பயங்கரமான பனி பிரதேசத்தெல்லாம் கொண்டு வந்து விடுறாங்க. இந்த நேரத்தில் தான் உலக நாடுகள் இந்த விபரீதத்தை புரிஞ்சுட்டு உடனடியாக வந்து ஹிட்லர் அழிக்கப்படக்கூடியவர் என்ற ஒரு விஷயம் தெரியுது. இனப்படுகொலை வெளி உலகத்துக்கு தெரியுது. இப்பதான் 1946 டிசம்பர் 16ஆம் தேதி சர்வதேச சட்டத்தின் கீழே இனப்படுகொலையை குற்றம் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. ஐநா பொது சபையில மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வந்து வெளியே வருது. ஆனா ஹிட்லர் பிடிக்க போறதுக்குள்ள ஹிட்லர் இறந்துறாரு. அதாவது நம்ம வந்து தோல்வியுற போறோம், நம்ம எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்து அழிய போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்ச பிறகு ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த நேரத்தில் ஹிட்லரோட இருந்த பல அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா நிறைய அதிகாரிகள் வந்து தப்பி ஓடுறாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து எல்லாரையும் வந்து ஒப்படைக்கிறாங்க. ஆனா பல மில்லியன் பேர் வந்திருக்காங்க. இதுல எல்லாரையுமே வந்து கொல்ல முடியாதுல்ல, தூக்கில போட முடியாதுல்ல. இப்ப ஹிட்லருக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லாம போயிடும். ஏன்னா எல்லாருமே குற்றவாளிங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அனைவரையும் தண்டிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தால முக்கியமான அதிகாரிகள் மட்டும் வந்து தண்டிக்க முற்படுறாங்க. ஆனா நிறைய அதிகாரிகள் பிடிக்க முடியாமலே வந்து போயிடுது. சில அதிகாரிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில அதிகாரிகள் வந்து அதுக்கு பிறகு வந்து காலமாற்றத்தில் எல்லாம் மறைஞ்சிடுது. இப்படிதான் வந்து ஹிட்லருடைய இன அழிப்பு நடந்தது. இருந்தாலும் யூதர்கள்ன்ற ஒரு விஷயம் வந்து, யூதர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பயங்கரமான ஸ்டோரி. இது இஸ்ரவேல் அப்படின்ற ஒருத்தருடைய பிள்ளைங்க தான் வந்து இந்த யூதர்கள் வம்சம் வந்து வந்தது. அவர் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இனம் தான் இந்த யூத இனம். அதாவது தற்போதைய இஸ்ரேலில் தான் வந்து உருவானது. அங்கே தான் வந்து இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வெளில வந்து வந்தாங்க. இப்போ வந்து அங்கே உள்ள புனித தலமான அந்த இடத்துக்காக தான் மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல தான் வந்து அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு பல கட்டங்களாக வந்து ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு தான் வந்து வருது. இருந்தாலும் யூத மக்களுடைய பிரச்சனை இப்போதைக்கு தீர்ந்துருச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உலக லெவலில் வந்து கவனம் செலுத்திட்டு வராங்க. ஓகே, இதே போல் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.